அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் கறி ரொட்டி கொஞ்சம் வித்தியாசமான முறையில் ரொம்பவே ஈஸியாக, அதே நேரம் ரொம்பவே டேஸ்ட்டாக, ரொம்பவே சாஃப்டாக எப்படி செய்கிறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த கறி ரொட்டி செய்கிறதுக்கு நாங்கள் கைவலிக்க மாவு பிசைய வேண்டிய தேவை இருக்காது. அதே நேரம் மாவை பிசைஞ்சு 1 ஹவரோ அல்லது 2 ஹவரோ வெயிட் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. மாவை நாங்கள் ரொம்பவே குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணி ரொம்பவே ஈஸியாக இந்த ரொட்டி எங்களுக்கு செஞ்சு கொள்ளலும். அதே நேரம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரொட்டி. அந்த ரொட்டியை தான் நாங்கள் இப்போ எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் செய்ய போகிறது வெறும் பிளேன் ரொட்டி இல்லை, கறி ரொட்டி. இந்த கறி ரொட்டிக்காக வேண்டி நாங்கள் ஆரம்பத்தில் கறியை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இந்த கறி ரொட்டிக்கு நான் உருளைக்கிழங்கும் முட்டையும் சேர்த்து தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு இறைச்சி அல்லது கோழி அல்லது மட்டன் அல்லது ஃபிஷ் கூட சேர்த்து செஞ்சு கொள்ளலும். இதுக்காக வேண்டி நான் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். எண்ணெயை காய வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு கட் பண்ணின வெங்காயம், அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கொண்டேன். அதே நேரம் நான் உருளைக்கிழங்கை ஆல்ரெடி உப்பை போட்டு அவிச்சு வச்சுருந்தேன். அந்த உருளைக்கிழங்கை மசிச்சுட்டு இந்த வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கு பிறகு இதில் சேர்த்திக்கொள்கிறேன். அதே நேரம் இதுக்கு காரத்துக்காக வேண்டி கொஞ்சம் மிளகாய்த்தூள், அதே நேரம் மிளகுத்தூள், அதே நேரம் கறி பவுடர். நாங்கள் கறியெல்லாம் சமைக்கிறதுக்கு சேர்த்துவோம் இல்லையா கறி பவுடர், அந்த கறி பவுடரையும் எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நாங்கள் சேர்த்திக்கொள்ள வேணும். ரொம்பவெல்லாம் அதிகமாக சேர்த்தக்கூடாது. இறைச்சி கோழி சமைக்கிற மாதிரி கொஞ்சம் மைல்டாகவே சேர்த்திக்கொள்ள வேணும். ஆனால் காரத்துக்கு மிளகு, பச்சை மிளகாய், அதே நேரம் மிளகாய்த்தூள் எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கொள்ளலும். அதே நேரம் உப்பையும் பார்த்து சேர்த்திக்கொள்ளலும். எல்லாம் சேர்த்து ஒரு 3லிருந்து 4 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கொண்டேன். வதக்கினதுக்கு பிறகு அதை ஒரு சட்டிக்கு வாத்திட்டு முட்டை மவிச்சு வச்சுருந்தேன். 2 முட்டையும் போட்டு இதை மாதிரி ஆக்கின கறியோடு சேர்த்து இதை மாதிரி மசிச்சு எடுத்துக்கொள்கிறேன். முட்டை உருளைக்கிழங்கும் சேர்த்து இந்த ரொட்டி செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கேன். அதால் முட்டையும் நான் ஆக்கின கறியில் தான் இதை மாதிரி போட்டு மசிச்சு எடுத்துக்கொண்டேன். நாங்கள் முட்டையை போட்டு மசிச்சு விட்டுட்டு கறி ஆக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆல்ரெடி அவிச்ச முட்டை. அதே நேரம் நாங்கள் அவிச்சு நல்லா தாளித்து மசாலாவெல்லாம் போட்டு வதக்கி எடுத்து உருளைக்கிழங்கு அதில் போட்டு இதை மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு எங்களோட கறி சூப்பராக ரெடி ஆகிடும். அது ஒரு ஓரமாக ஆற வச்சுட்டு இப்போ நான் இந்த ரொட்டி செய்கிறதுக்காக வேண்டி மாவை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இதுக்கு நான் கிட்டத்தட்ட 350 கிராம் அளவுக்கு மாவு சேர்த்திக்கொண்டேன். அதோட தேவையான அளவுக்கு உப்பு, அதோட ஒரு 1.5 தேக்கரண்டிலிருந்து 2 தேக்கரண்டி வரைக்கும் எண்ணெய் சேர்த்திக்கொண்டேன். இதுக்கு நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில், வெஜிடபிள் ஆயில், கோகோனட் ஆயில் எது வேணும்னாலும் சேர்த்திக்கொள்ளலும். எல்லாத்தையும் சேர்த்து இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கு பிறகு மாவை கரைச்செடுக்கிறதுக்காக வேண்டி தண்ணி சேர்த்திக்கொள்கிறேன். இதுக்கு நாங்கள் சேர்த்துற தண்ணீர் அளவில் நாங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேணும். 2 கப்பு மாவுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கொள்ள வேணும். நாங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்தினாலும் தண்ணி மாதிரி ஆகிடும், கட்டியாக சேர்த்தினாலும் எங்களோட ரொட்டி ரொம்பவே தடிப்பமாக வரும். அதால் இதுக்கு கிட்டத்தட்ட 3 கப் அளவுக்கு, எந்த கப்பால் நாங்கள் சேர்த்துறோமோ அந்த கப்பால் கிட்டத்தட்ட 3 கப் அளவுக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை பார்த்து சேர்த்து மாவை இதை மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா அடித்து எடுத்துக்கொள்ள வேணும். நான் இந்த மாவை கரைச்செடுக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். நான் ஒரே அடியாக தண்ணி ஊற்றலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து ஊற்றிக்கொள்கிறேன். மேக்ஸிமம் இதுக்கு நாங்கள் எடுக்கிற கப்பால் மாவு 2 கப்புன்னு சொன்னால் தண்ணி கிட்டத்தட்ட 3 கப் அளவுக்கு சேர்த்திக்கொள்ள வேணும். அதில் நீங்கள் ரொம்பவே கவனமாயிருங்க. அதை விட அதிகமாக சேர்த்திடக்கூடாது. மாவெல்லாம் நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் அடிச்சு ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ இந்த ரொட்டியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் இதை மாதிரி ஒரு சட்டி எடுத்துக்கொண்டேன். நீங்கள் ஃப்ரையிங் பேன் அல்லது நான்ஸ்டிக் சட்டி அல்லது நான்ஸ்டிக் ஃப்ரையிங் பேன் எடுத்துக்கொள்ளலும். இந்த சட்டியை நான் செலக்ட் பண்ணதுக்கான காரணம், இது நான்ஸ்டிக் சட்டி. அதே நேரம் எங்களோட ரொட்டிற சைஸுக்கும் இது நல்லா சூட் ஆகிடுச்சு. அதால் இதில் எடுத்துக்கொண்டேன். நீங்கள் சட்டியில் கூட செய்யலும். இதுக்கு நான் ஒரு கரண்டி அளவுக்கு, அதாவது குழிக்கரண்டியால் ஒரு கரண்டி அளவுக்கு ஃபுல்லாக மாவை நல்லா ஊற்றிட்டு இதை மாதிரி எல்லா பக்கங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கொண்டேன். இதை நாங்கள் வேக வைக்கிற டைமில் இந்த மாவை மீடியம் ஃப்ளேம், அதே நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சு பார்த்து வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும். மாவெல்லாம் கீழே நல்லா வெந்ததுக்கு பிறகு எங்களோட ரொட்டி அங்குக்கு இங்கு மூவ் ஆகும், அசையும். அப்போ எங்களுக்கு விளங்கி கொள்ளையிலும் எங்களோட ரொட்டி கீழே நல்லாவே குக் ஆகிருச்சுன்னு சொல்லி, அதுக்கு பிறகு இதுக்கு மேலால் நாங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்ச கறியை இதை மாதிரி மேலால் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எல்லா பக்கங்களுக்கும் பரப்பி விட வேணும்.
விட்டுட்டு அதுக்கு மேலால் இதை மாதிரி நீங்கள் ஒரு முறை இன்னொரு கரண்டி மாவை எங்களுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து ஊற்றிக்கொள்ள வேணும். ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது. ரொம்ப அதிகமாக நாங்கள் மாவை ஊற்றி விட்டுட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு ரொட்டி வந்து ரொம்பவே தடிப்பமாக வந்துடும். மாவை ஊற்றி விட்டதுக்கு பிறகு நீங்கள் ஒரு ஃபோர்க் எடுத்து இதை மாதிரி மேலால் எங்களோட கறியெல்லாம் கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி இருந்தால் நல்லா அமர்த்தி அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. எல்லாம் உள்ளுக்காகிரும். அதுக்கு பிறகு சட்டியில் மூடி எடுத்து இதை மாதிரி மூடி நான் ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கொண்டேன். பாருங்கள், மேலாலையும் ஓரளவுக்கும் எங்களோட மாவெல்லாம் குக் ஆகிருக்குது. அதே நேரம் அடியிலையும் எங்களோட ரொட்டி சூப்பராக வெந்து வந்திருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். அதில் கலர், அது குக் ஆகிக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்தா விளங்கும் எவ்வளோ பர்ஃபெக்டாக எங்களோட ரொட்டி குக் ஆகிருக்குதுன்னு சொல்லி. இதை மாதிரி எங்களோட ரொட்டியை நாங்கள் மேலே கீழே 2 பக்கமும் பெரட்டி போட்டு வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும். நாங்கள் அப்படி வேக வைக்கிற டைமில் என்ன வேணும்னு சொன்னால் எங்களோட ரொட்டியை பூசிக்கொள்ளையிலும் பூசி பெரட்டி போட்டு வேக வச்சு எடுத்துக்கொள்ளையிலும். அப்படி இல்லாட்டி எங்களோட சட்டிக்கு கூட எண்ணெயை பூசிக்கொள்ளையிலும். இப்போவும் நான் வந்து சட்டிக்கு கொஞ்சம் மேலால் எண்ணெயை தடவி விட்டுட்டு இது இன்னொரு மெத்தடில் இந்த ரொட்டியை செஞ்சு காட்ட போகிறேன். பாருங்கள், இதுக்கு வந்து எப்படின்னு சொன்னால் நாங்கள் மேலால் மாக்கலவையை கறியை போட்டுட்டு ஊற்றாமல் 2 ரொட்டியாக ப்ரிப்பேர் பண்ணி தான் இதை செஞ்சு கொள்ள போகிறோம். இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தான் பார்க்குறீங்க. இதுக்கு முதலாவது நான் ஒரு கரண்டி மாவை ஊற்றி விட்டு ரொட்டியை வேக வச்சு எடுத்துக்கொண்டேன். அது ஒரு பக்கத்தை தான் வேக வச்சேன், அடுத்த பக்கத்தை வேக வைக்கல. அதுக்கு பிறகு இன்னொரு கரண்டி மாவை எடுத்து சட்டியில் ஊற்றி இதை மாதிரி எல்லா பக்கங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு இந்த ரொட்டியையும் வேக வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே விளங்கு ரொட்டியோட மேல் பகுதிகள் எல்லாம் எந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வெந்து வந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி. இப்போ இது குக் ஆகினதுக்கு பிறகு எங்களுக்கே ஒரு மாற்றம் விளங்கும் பார்த்தாலே. அதுக்கு பிறகு நாங்கள் அதுக்கு மேலால் கறியை இதை மாதிரி எல்லா பக்கங்களுக்கும் பரப்பி வச்சுக்கொள்ள வேணும். கறியை வச்சதுக்கு பிறகு பாருங்கள், நான் ஆல்ரெடி ஆரம்பத்தில் செஞ்ச அந்த ரொட்டி இதுக்கு மேலால் போட்டு நல்லா கையால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்கிறேன். இப்போ இந்த ஓரங்கள் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது இல்லையா, அதை ஒட்டுறதுக்காக வேண்டி கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி ஓரங்களுக்கு ஊற்றி விட்டால் இந்த மாவில் வந்து இந்த ரொட்டி நல்லா ஒட்டிக்கொள்ளும். பாருங்கள், இதை மாதிரி தான், ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது. இப்போ இதை வந்து நாங்கள் இதை மாதிரி மூடி வேக வச்சு எடுத்துக்கொள்வோம். ஒரு 1 மினிட் மூடி வேக வச்சா பாருங்கள் மேலால் நாங்கள் ஊற்றின அந்த மாவெல்லாம் வெந்து வந்திருக்குது. இப்போ இதை நாங்கள் பிரட்டி போட்டு திருப்ப வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், இதை மாதிரி பிரட்டி போட்டு 2 பக்கங்களும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கொண்டேன். இங்கே ரொட்டி வந்து சூப்பராக ரெடி ஆகிரும். இந்த ரொட்டிக்கு மேலால் நான் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கொள்கிறேன். எண்ணெயை தடவி நாங்கள் ரொட்டிக்கு சட்டிக்கு அப்படி எண்ணெயை தடவி வேக வச்சு எடுத்துக்கொண்டேன். இந்த ரொட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே நேரம் இதை மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா குக் ஆகி வரும். இதை மாதிரி 2 பக்கங்களையும் பிரட்டி போட்டு நான் எல்லா ரொட்டியையும் வேக வச்சு எடுத்துக்கொண்டேன். எங்களோட ரொட்டி சூப்பராகவே குக் ஆகி வந்துருச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது. அதே நேரம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறது சின்ன ஒரு ஃப்ரைங் பேனில். இந்த ரொட்டி வந்து நல்லா சின்ன சின்ன ரொட்டிகளாக இருக்கும். இதுக்கும் வந்து நான் ஃப்ரைங் பேனை காய வச்சுட்டு மேலால் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு கொஞ்சமாக மாக்கரைசலை ஊற்றி கொண்டேன். பாருங்கள், அது மேலால் குக் ஆகினதுக்கு பிறகு கறிகளை ஆல்ரெடி வச்ச மாதிரி தான் எல்லா பக்கங்களுக்கும் பரப்பி விட்டு வச்சு எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு மேலால் இது மாதிரி மாக்கலவையை ஊற்றி விட்டு எடுத்துக்கொள்கிறேன். மாக்கலவையை ஊற்றினதுக்கு பிறகு நான் எல்லா பக்கங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஃபோர்க் எடுத்து இதை மாதிரி கறிகளை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு எடுத்தால் கறியெல்லாம் வெளியில் விளங்காமல் உள்ளுக்காகிரும். பாருங்கள், இப்போ வந்து நாங்கள் இதை மூடியை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கொண்டா மேலாலையெல்லாம் நல்லா குக் ஆகி வந்துடும். பாருங்கள், மேலால் கூட எந்த அளவுக்கு அழகாக குக் ஆகி இருக்குதுன்ட்டு. இப்போ இதை நாங்கள் அடுத்த பக்கத்துக்கு பிரட்டி போட்டு வேக வச்சு எடுத்துக்கொள்ளும். மேலால் வேகாமல் நாங்கள் அடுத்த பக்கத்துக்கு பிரட்டி போட்டோம்னு சொன்னால் மேலால் மாவு மாதிரிக்கு மாக்கரைசல் எல்லாம் அங்கங்கே ஓடும். நாங்கள் பிரட்டி போட்டு வேக வைக்கிற டைமில் அந்த மாக்கரைசல் எல்லா இடங்களுக்கும் தெரிக்கும். அதே நேரம் எங்களோட ரொட்டியும் அழகாக ஒரு ஷேப்பாக வராது. பாருங்கள், அதையும் வந்து இதை மாதிரி தான் நான் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா பக்கங்களுக்கும் பிரட்டி போட்டு எண்ணெயை தடவி வேக வச்சு எடுத்துக்கொண்டேன்.
பாருங்கள், இதுக்கு மேலே எண்ணெயை கொஞ்சம் பூசிட்டு வேக வச்சு எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக எங்களோட ரொட்டி பர்ஃபெக்டாக குக்காகி வந்திருக்குது. இதை மாதிரி நான் எல்லா ரொட்டிகளையும் செஞ்சு எடுத்துக்கொண்டேன். உங்களுக்கு நான் இதில் இந்த ரொட்டியை 3 மெத்தடில் செஞ்சு காட்டியிருக்கிறேன். பாருங்கள், இந்த ரொட்டியோட சைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வழமையாக தேங்காய் ரொட்டி செய்வோம் இல்லையா, அந்த ரொட்டியோட சைஸுக்கு இருக்கும். நல்ல பெரிய ரொட்டி, ஒரு ஆளுக்கு தாராளமாகவே இந்த பெரிய ரொட்டி போதுமானது. பாருங்கள், உள்ளுக்கும் நான் பிச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு அழகாக நல்ல பர்ஃபெக்டாக எங்களோட ரொட்டி குக்காகி வந்திருக்குதுன்னு சொல்லி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு கறியெல்லாம் தொட்டு சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது. ஜொப்புக்கு போகிற ஆட்களாக இருக்கட்டும், அதே நேரம் ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த ரொட்டி வந்து நல்லாவே சூட் ஆகும். கையில் படாமல் உங்களுக்கு ஈஸியாகவே சாப்பிட்டு கொள்ளையிலும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், அதே நேரம் எங்களுக்கு உடனே ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட்டோ அல்லது டின்னரோ செய்ய வேணும்னு நினச்சா எங்களுக்கு கறி இருந்தேன்னு சொன்னால் வீட்டில் ரொம்பவே ஈஸியாக இந்த ரொட்டியை செஞ்சு கொள்ளையிலும். நாங்கள் கறியை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கொண்டா கூட ஃப்ரிட்ஜுலுக்கு எப்போ நினைக்கிதோ அப்போ செஞ்சு கொள்ளையிலும். இதுதான் வந்து நான் சின்னதாக செஞ்ச ரொட்டி. பாருங்கள், இது நல்ல சின்னதாக இருக்குது. ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு ரொட்டி போதுமாக இருக்கும். 2 ரொட்டியை கொடுத்தா கூட அவங்களுக்கு தாராளமாக போதும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் எல்லாம் என் சேனலில் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் உம்மாஸ் கிச்சன் சொன்ன என் சேனலை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதே நேரம் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்களோடையும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் இதே போல் ஒரு யூஸ்ஃபுல்லான அதே நேரம் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கலாம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.